ஹாய் ஆல். இன்னைக்கு என்ன டிஃபன் பாக்ஸ்க்கு பேக் பண்ணேன்னு பார்க்கலாமா? முந்தின நாள் தான் மாவு அரைச்சேன். அதனால இட்லி ஊத்தி வச்சேன். எப்போ வந்துட்டு மாவு அரைக்கிறோமோ அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்துட்டு கண்டிப்பா இட்லி தான். அதுக்கப்புறம் வந்துட்டு இட்லியே அவிக்க மாட்டேன். ஃபுல்லா தோசையா தான் இருக்கும். ஏன்னா நான் ஒரு தோசை சைக்கோ. இட்லி அவ்வளவா பிடிக்காது. அத்தானுக்கும் ரொம்ப இட்லி எல்லாம் பிடிக்காது. அதனால ஃபுல்லா தோசை தான். வாழைக்காய் வாங்கிட்டு வந்தாச்சாலே அது வந்துட்டு டக்குன்னு பண்ணி முடிச்சிடணும். இல்லைன்னா பழுத்து போயிடும் அப்படிங்கிறதுனால சரின்ட்டு வாழைக்காய் பொரியல் தான் பண்ணேன். பார்க்க வந்துட்டு குட்டை குட்டையா நாட்டு வாழைக்காய் மாதிரி இருந்துச்சு. சரின்னு வாங்கிட்டு வந்தா நேந்திரங்காய். ரொம்ப நேரம் வேக விட்டேன். இருந்தாலுமே பொரிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே கழுக்கு முழுக்குன்னு கல்லு மாதிரி தான் இருந்துச்சு. தீபாவளி எல்லாம் நெருங்கிட்டு இருக்கு. நேரம் ஊரா இருந்தா பரபரப்பா வேலை நடந்துகிட்டு இருக்கும். இங்க என்னடா பண்றதுனே தெரியல. இன்னைக்கு இதை பண்ணிடலாம், நாளைக்கு அதை பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் மட்டும் தான் பண்றேனே ஒழிய அதை போயிட்டு எந்திரிச்சு செஞ்ச பாடா இல்ல. சாட்டர்டே சண்டேல பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரே சோம்பேறித்தனமாவே இருக்கு. இதே ஊர்லயா இருந்தா ட்ரெஸ் எடுக்கிறது என்ன, முறுக்கு சுடுறதும் அதிரசத்துக்கு மாவு ரெடி பண்ணி வைக்கிறதும் அப்படி இப்படின்னு ஒரே கலகலப்பா இருக்கும். உங்க வீட்டுல எல்லாம் தீபாவளி வேலை எப்படி போகுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அன்னைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணேன்னா இட்லி, தேங்காய் சட்னி, ரச சாதம், அப்பளம், முட்டை, வாழைக்காய் பொரியல், ஆப்ரிகாட், இது கூட ஆப்பிள் தான். இதோட கடை சாதிக்கிறேன்.